கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய இப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் நம்மை விசாரிக்கிறவர். நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை ஒவ்வொரு நாளும் விசாரிக்கிறவர் நம்முடைய தேவன். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை, கவலைகளை தேவ சமூகத்திலே நாம் அர்ப்பணித்து விட வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை பிரச்சனையோடு கண்ணீரோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களா? உங்களுடைய பிரச்சனைகளை தேவ சமூகத்திலே அர்ப்பணியுங்கள். அவர் உங்களை விசாரிப்பார். உங்களுக்கு என்ன தேவை என்பது தேவனுக்கு தெரியும். ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்துவார். அவர் உங்களை உயர்த்தும் வரைக்கும் அவருடைய பலத்த கைக்குள் நீங்கள் அடங்கியிருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள், நம்மை விசாரிக்க யாருமே இல்லை என்று சொல்லி கவலைப்படக்கூடாது. உலக மனிதர்கள், சொந்த பந்தங்கள், உறவினர்கள் நம்மை விசாரிக்க மறந்து போகலாம். நம்மை உருவாக்கிய தேவன் நம்மை ஒருபோதும் மறப்பதில்லை. ஹல்லேலூயா. அவர் நம்மை விசாரிக்கிறவர். தேவன் நம்மை விசாரிக்கிறவர். அவருடைய கண்கள் எப்பொழுதுமே நம்மை நோக்கி கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று. ஆம்பிரியமானவர்களே, நம்மை உயர்த்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை அவர் விசாரிக்கிறார். அனுதினமும் நம்மை விசாரிக்கிறவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய கவலைகளை நாம் எங்கே வைத்திருக்கிறோம்? நம்முடைய இருதயத்தில் வைத்திருக்கிறோமா? கண்ணீரோடு வாழ்கிறோமா? அல்லது தேவ சமூகத்திலே அர்ப்பணித்து விட்டு நாம் சந்தோஷமாக இருக்கிறோமா? நாம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பதே பிதாவின் விருப்பம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள், விசாரிக்க யாருமே இல்லைன்னு சொல்லி கலங்காதபடிக்கு நம்மை விசாரிக்கிறவர் ஒருவர் உண்டு என்பதை அறிந்து தேவ சமூகத்தில் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா காரியங்களையும் தெரியப்படுத்துவோம். அவர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளை தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும் என்று வேதம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை சார்ந்து வாழ்வோம். அவரே நம்மை நடத்துகிறவர். ஹல்லேலூயா. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதபடிக்கு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவோம், கர்த்தரை தேடுவோம். ஒரு குறையும் இல்லாதபடிக்கு கர்த்தர் நம்மை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. உலக காரியங்களை குறித்து கவலையோடு இருதயத்திலே பாரத்தோடு வாழாதபடிக்கு தேவ சமூகத்திலே அர்ப்பணிப்போம். அவரே நம்மை விசாரிக்கிறவர். அவரே மரண பரியந்தம் நம்மை நடத்துகிறவர். நம்மை அவர் அவருடைய சாயலாக உருவாக்கி இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நம் விலையேறப்பட்டவர்கள் ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிற கர்த்தரை சார்ந்து கொள்வோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த இரவு நேரத்துக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் எங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா. எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிறீரே, நன்றி. உண்ணவும் உடுக்கவும் தங்குவதற்கு இடம் கொடுத்து எங்களை பாதுகாக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களை விசாரிக்கிறீரே, நன்றி அப்பா. உடைய கரங்களிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் தாமே ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாத்து கொள்வீராக. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்களை பெருக பண்ணுங்க. யாரெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ, என் தேவன் நல்ல சுகத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க, ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்கப்பா. பலவீனத்திலே உடைய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். என் தேவன் ஆசீர்வதிங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திருமண காரியங்களுக்காக ஜெபிக்கிறார்களோ, என் தேவன் ஏற்ற துணையை கட்டளையிடுவீராக. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை கொடுங்கப்பா. திருமண தேவைகளை சந்திங்க, பண தேவைகளை சந்திங்க. கர்த்தரே கூட இருந்து எல்லாவற்றையும் நல்லபடியாக நடத்தி கொடுங்கப்பா. ஆசீர்வதிங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் குழந்தைக்காக ஜெபிக்கிறார்களோ, என் தேவன் அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதிங்க.
கர்ப்பத்தின் கண்ணில் உள்ள தடைகளை நீக்கி ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. ரீபா கபரா ஷாகரா கதூரி கரதரபலா ரியாபர சாந்தரோ ராபா கபரபர ஷாகரா கதூரி கரதரபலா ரேபே லேபெரே சாந்தரோ ரீபா காரா ஷாகரா கதூரி கரதரபலா. தடைகள் விலகுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. என் தேவன் அற்புதத்தை செய்ய போறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் என்னென்ன காரியங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறார்களோ எல்லாவற்றிலும் நன்மையை கட்டளையிடுங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தில் சமாதானத்தை கொடுங்கப்பா. சிலுவையில் சிந்திய ரத்தத்தினாலே எங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்கியவர். ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக சமாதானம் ஆளுகை செய்யட்டும். கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்கப்பா. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றுக்கும் விளக்கியங்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. இப்படி இரத்த கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். தேவன் அருளியப்போ மினிஸ்ட்ரிக்காக ஜெபிக்கிற கொடுக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் இப்படிய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. என் தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து குடும்பங்களே அப்பா பாதுகாத்து கொள்ளுங்க. அப்படி நன்மையினால் நிரப்பி ஆசீர்வதிங்க. நீர் எங்களுக்கு பாதுகாப்பு, நீர் எங்களுக்கு அடைக்கலும். நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம். உடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்புடுத்து ஜெபிக்கிறோம். எல்லா துதிகன மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.